ஹலோ ஜிஎஃப்எம் வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லாரும் நல்லா இருப்போம். லாஸ்ட் நம்ம தீபாவளிக்கு மீட் பண்ணது இப்போது இந்த வீடியோ மூலமாக நம்ம இன்னொரு வாட்டி மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், ஸோ எவ்வளோ கேலரிஸ் வந்து நான் வந்து பர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன் என்னோட டயட்டுக்கு, ஸோ என்னோட வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வந்து கேலரிஸ் எடுத்துக்கணும், என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எவ்வளோ காப்ஸ் எடுத்தோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோட ரிசல்ட் நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி 1 அன்னைக்கு இந்த ப்ராசஸோட ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடியே என்னோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ், டெய்லி இந்த மாதிரி ஃபுட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்குது. அந்த 2 வீக்ஸ் டைமில் நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, என்னென்ன ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன், அது மூலிமா எவ்வளோ கேலரிஸ் வந்து வருது, அதை நான் எப்படி வந்து பர்ன் பண்ண போகிறேன், எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 77. ஓகேவா? இந்த 77 வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2106 கேலரிஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த 2000 சம்திங் கேலரிஸ் நான் உங்களுக்கு கீழே நான் அப்டேட் பண்ணுறேன். 2106 கேலரிஸ் வந்து தேவைப்படுது. நோட்லேயே நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த நோட்டுங்க, இந்த நோட்லேயே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்னா சிம்பிளாக வந்து சப்பாத்திக்கு போயிடுவேன். ஸோ கேலரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். மீன்ஸ் ஒரு சப்பாத்தி, 2 சப்பாத்தி, 3 சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வெயிட் கம்மி பண்ணலன்னா ஸோ அதை மட்டும் கம்மி பண்ணிட்டே வருவேன். ப்ரோட்டீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவேன். அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி கேலரிஸை வந்து கால்குலேட் பண்ணி சரி பண்ணலாம், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாருமே கேலரிஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது ரியலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக ரிசல்ட் வரும் இல்லையா, அதெல்லாமே நான் பண்ணுறேனான்றதை இந்த ஜேர்னியில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் வந்து நோட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து என் பாடி வெயிட் இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து ஒரு 2 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 154 ப்ரோட்டீன் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அதை எப்படி நான் எடுத்துக்க போகிறேன், என்னென்ன ஃபுட் சோர்ஸ் மூலியமாக எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக நிறையா ஃபுட்ஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து எடுத்துக்கலாம். பட் அதோட குவான்டிட்டி, கேலரிஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு எது ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து டக்குன்னு எதை வாங்கி நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட முடியுமோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டார்ட் பண்ணோன்னே லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். எஸ்எஸ் ஹைதராபாத்தில் போயிட்டு. ஏன்னா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இவ்வளோ இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்லேயும் இந்த பிரியாணி சாப்பிட்டா நம்ம எவ்வளோ கேலரிஸ் வந்து ஆட் ஆகுது, எப்படி வந்து இது ஃபேட் லாஸ்க்கு ஒரு உண்மையிலுமே ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா, இல்லைனா நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை நான் உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி ஜனவரி 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோடய ஃபிசிக் இப்போ எப்படி இருக்குது, அந்த ஜனவரி 1 என்னோடய ஃபிசிக் எப்படி இருக்குது, வெயிட் என்ன இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ வாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடித்தேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரோட குடித்தேன். அதோட கேலரிஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்லைஸ் ஒயிட் ப்ரெட்டும் ஒரு ஆம்லேட்டும் சாப்பிட்டேன். ஸோ அதோட கேலரிஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்ல கீழே நான் போட்டே வருவேன், இல்லைனா சைடில் போடுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து இட்லி, நம்ம டெய்லி வந்து என்ன சாப்பிடுவோம், வீட்டில் வந்து இட்லி தோசை இல்லையா, அதே மாதிரி வீட்டில் இட்லி சமைச்சிருக்காங்க. அந்த இட்லி வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறேன், எவ்வளோ கேலரிஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன், அதுவும் பாருங்கள். மத்தியானம் வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரியாணி. ஸோ அதோட பிரியாணி எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா இப்போதைக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்கே தெரியலை, எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோ கேலரிஸை வந்து நான் போட்டு மீதி இருக்க கேலரிஸை டிவைட் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் டேக்கு வந்து ஃபுட் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வீக்ஸுக்கும் நான் கலோரிஸை வந்து மெஷர் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். அப்படி சாப்பிட்டா எப்படி ரிசல்ட் வருது, என்னால் அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி நான் சப்போஸ் கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த பெர் டேக்கு கேலரிஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா என்னோட ஒர்க் அவுட் மூலியமாக வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து வாக்கிங் போகிற மூலியமாக அந்த வாக்கிங் மிஷினில் த்ரெட்மில்ல நீங்கள் வாக்கிங் போனால் அந்த சைடில் வந்து கலோரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்குன்றதை காமிக்கும், ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபிட்னஸ் வாட்ச் இருந்தாலும் நீங்கள் வந்து இல்லை மொபைல்லையும் நீங்கள் வந்து உங்களோட கேலரிஸை வந்து ஈஸியாக வந்து ட்ராக்
ட்ராக் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்திருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒர்க் அவுட்டில் மட்டும் தான் அந்த கேலரிஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது தெரியலை. ஏன்னா டிபெண்ட்ஸ் இல்லையா, நம்மளோட எனர்ஜியை பொறுத்து நம்ம அந்த ஒர்க் அவுட் வந்து மாறும். ஸோ அதனால் அந்த இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகுன்றது எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியலை. பட் அதுலேயும் நிறைய கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். மெயினாக வந்து என்னோடய வாக்கிங்லேயும் நான் டே டு டே லைஃப்பில் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுன்றதும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி ஒரு காஃபி, 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டு, ஒரு ஆம்லேட் முடிச்சாச்சு. அதோட கேலரிஸ் கவுண்ட்டை வந்து நான் நேரம் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ பேலன்ஸ் இருக்க கேலரிஸில் இன்றைக்கி இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் எவ்வளோ சாப்பிட போகிறேன், லஞ்சில் எவ்வளோ சாப்பிட போகிறேன், அதில் கேலரிஸ் மிச்சம் இருந்தால் நைட்டில் வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறேன்றதை பார்க்கலாமா? நான் எனக்கும் ஆவலாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து கேலரிஸ் கவுண்ட் இல்லாமல் நம்ம பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி என்னோடய க்ரேவிங்ஸ் எப்போ அதிகமாக இருக்குன்னா நைட் டயத்தில் நம்ம வேலைலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது அதிகமாக வந்து ரைஸ் எடுத்துக்கும். நான் வந்து அதிகமாக ரைஸ் எடுத்துக்குவேன். இல்லை எது புரோட்டாவோ இல்லை பிரியாணி எது சாப்பிட்டாலுமே நைட் க்ரேவிங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோ மூவி சாப்பிடும்போது அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சாப்பிட்டனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட ஒரு 1/2 hourலேயே வந்து பெட்டுக்கு போயிடுவேன். மீன்ஸ் தூங்க போயிட்டால் என்ன ஆகும், நம்மளோட பாடியில் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிறக்கும் கொஞ்சம் கஷ்டப்படும் நம்ம உடம்பு. ஏன்னா ரெஸ்ட்டில் தானே இருக்குது. அப்போயுமே சம் கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணும் பாடி. இருந்தாலுமே நிறைய கேலரிஸ் வந்து அதை எடுத்துக்காது, தேவைப்படாது. ஸோ அப்படியே வந்து வெயிட் வந்து அக்குமுலேட் ஆகிடும். லாஸ்ட் ஒரு 3 months-ஆகவே நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ திருப்பியும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா அது எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் சொல்ல முடியாது. நம்மளோட மைண்டை வந்து நம்ம எதை தேடுறோமோ அதை நோக்கி தான் போகும். ஸோ இப்போ ஃபிட்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், அதோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேயா, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இது சம் பாயிண்ட்டில் வந்து பிடிக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபிட்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, நான் ரொம்ப பேச விரும்பல, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட பாடி வெயிட்டு, உங்களுக்கு வந்து இருக்க மெட்டபாலிசம், உங்களோட ஹைட்டு, அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட டே டு டே கேலரிஸ் வந்து டிஃபர் ஆகும். உங்களோட கோலை பொறுத்து வந்து கேலரிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு தகுந்தாப்பில் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நியூட்ரிஷனோ டாக்டரை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன மட்டும் இல்லை, வேறு யார் என்ன சொன்னாலுமே வந்து நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறையா இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோஸ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகும்னா, உண்மையிலுமே இவங்க இது ஃபாலோ பண்ணி தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா பேசுகிறது ஒன்று, பேக்கில் வந்து நம்ம சில மீன்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் எடுப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களான்னு டவுட் எனக்கும் இருக்குது நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. பட் இதை வந்து ஜென்யூனாக நான் வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிங் ட்ரக்ஸ் இல்லாமல் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். சப்போர்ட்டிங் ட்ரக்ஸுன்றது நான் மீன் பண்ணுறது ஸ்டெராய்ட்ஸு, அந்த மாதிரி டேப்லெட்ஸு, அதை நான் மீன் பண்ணுறேன். இப்போது இது வந்து ஆனால் இந்த ப்ராசஸில் நான் என்னென்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, கிரியேட்டின் எடுக்க போகிறேன், ப்ரீ ஒர்க் அவுட் எடுப்பேன். அப்புறமேரி பிசிடபிள்யூ இல்லை இடபிள்யூ எடுப்பேன், இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் எடுப்பேன். இதெல்லாமே வந்து எனக்கு ஒர்க் அவுட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நெசசரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடரும் நான் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டயலமோவில் தான் இருக்கேன். ஏன்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கூப்புக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராம்ஸ் டிபெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 200 to 250 rupees வந்து பெர் ஸ்கூப்புக்கே வந்துடும். இதை வந்து நம்ம என்ன ஃபுட் சோர்ஸ் மூலியமாக இது வந்து கம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய ப்ரோட்டீன்ஸ் வருது, அது எல்லாமே வந்து ஜென்யூனாக இல்லையான்னு தெரில. அதை சர்ச் பண்ணி அதை எடுத்துக்கிறக்கே நம்ம டைம்லாம் போயிடும். அதுக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்து என்ன நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம எடுக்க முடியுமோ அதை நான் எடுக்க போகிறேங்க. ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ மத்தியானம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்ம போய் பிரியாணி சாப்பிட்றத. பட் வந்து நிறைய அங்கே கூட்டமாக இருந்தனால ஆக்சுவலாக வெயிங் மிஷினும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வெயிட் பார்க்குறக்காக. பட் ரொம்ப கூட்டமாக இருந்தனால அது எடுக்க முடியலை, ஒரு மாதிரியாக இருந்தனால சரி வெயிட் போட்டு சாப்பிட்டா நம்மளை சுற்றி பார்ப்பாங்கன்றனால அது எடுக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் 300 grams வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பேன்.
ஒரு 70 கிராம்ஸ் வந்து சிக்கன் சாப்பிட்ருப்பேன். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோட போனனால ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதோட கலோரிஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கலோரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே கீழே நான் போடுறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து என்ன ப்ரோட்டீன்ஸ் வந்துச்சு அப்படின்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மீதி வந்து நம்ம சிக்கன் வந்து 300 கிராம் சிக்கன் இருக்குது. அதை வந்து டின்னருக்கு வந்து சாப்பிட போகிறேன். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ கேலரிஸு எவ்வளோ ப்ரோட்டீன் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபேட் பர்சன்டேஜ் மட்டும் பிகினிங்கில் நோட் பண்ணேன், அதுக்கப்புறம் நோட் பண்ணல. 23 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே உங்களுக்கு நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்தேன் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ தான் வரேன். வாக்கிங்கில் வந்து 141 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் இன்டென்ஸ் செஸ்ட் ஒர்க் அவுட்டில் ஒரு எவ்வளோ கலோரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுமா. இது எல்லாமே ரஃப் கால்குலேஷன் தான். ஆன்லைனில் என்ன காமிக்குதோ அதை மார்க் பண்ணி வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். மீன்ஸ் அந்த கூகுளில் க்ரோமில் என்ன காமிக்குதோ அதை பார்த்து நான் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் நான் இன்னைக்கு வந்து அந்த கேலரிஸை வந்து ட்ராக் பண்ணதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபியூச்சர்ஸ் ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் வந்து ரொட்டீன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஒர்க் அவுட் எந்தெந்த டேயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை வந்து கலோரிஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி 2150 கலோரிஸ் வந்து எடுத்தால் என்னோடய வெயிட்டுக்கு என்னோடய ஹைட்டுக்கு 77 கிலோ வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த 77 கிலோவை விட நம்ம கம்மி பண்ணணும்னா ஸோ இந்த வந்து கலோரிஸ் வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிடணும், இல்லைனா வந்து ஒர்க் அவுட்டில் நீங்கள் அதிக கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணணும். அப்படி பர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ். இதே வந்து நீங்கள் கலோரிஸ் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. அப்போ வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஏதோ நம்ம பண்ணணும், இருக்கிற கேலரிஸை விட கம்மியாக சாப்பிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து பாடியை வந்து டோன் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட எய்ம். அதே மாதிரி வெயிட்டும் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது நடக்குதா இல்லையா, இந்த 2 வாரம் கேப்பில் வந்து எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கேன், பாடி எப்படி டோன் ஆகிருக்கு, இப்போது என்னோட கண்டிஷன் என்ன, பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நியூ இயர் அன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது, ஏன்னா 2 வீக்ஸ் தானே. பட் ஏதாவது லைட்டாக மைனராக சேஞ்ச் இருக்கும். ஒரு 1 or 2 kgs கம்மியாக இருக்கலாம், இல்லைனா வாட்டர் வெயிட் கூட போட்டிருக்கலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு வந்து நான் நியூ இயர் அன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். பை ஜே ஃப்ரம் வியூஸ். எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.